அனைவருக்கும் வணக்கம். கணேசின் சொந்தங்கள், கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனுரா அதிரடி என்று சொல்லி அண்மைய காலங்களில் சகல சமூக ஊடகங்களில் சோஷியல் மீடியான்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த ஊடகங்களில் தொடர்ச்சியாக அனுரா செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளும் அதிரடி என்று சொல்லப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக அனுரா அதிரடி என்ற சொல்லுக்கு மேலாக அனுராவுடைய மரண அடி என்று தான் சொல்லலாம். சற்று முன்னர் நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம். உண்மையிலே இது எந்த ஒரு மக்களும் எதிர்பார்க்கவில்லை. அநேகமாக மிகவும் பலமான துணிச்சல் உள்ள ஒரு சிலரால் மட்டும்தான் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். இப்படியான நடவடிக்கைகளுக்கு உதாரணமாக ஆபிரகாம் லிங்கம் அமெரிக்கா ஜனாதிபதியை நாங்கள் ஒப்பிடலாம். ஆபிரகாம் லிங்கம் அமெரிக்காவில் பல காலமாக நிலை வந்த ஒரு மாநிலத்தின் பிரச்சனையை துணிச்சலோடு தன்னுடைய பேனாவை எடுத்து எழுதி அந்த பிரச்சனையை தீர்த்தவர் என்று சொல்லி நாங்கள் முன்னைய காலங்களில் வரலாறுகளில் படிச்சிருக்கிறோம். அந்த வரலாறுகளை மீண்டும் ஒரு முறை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது அனுரா இன்னொரு ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் துணிச்சலுடன் மற்றவர்கள் இவருடைய கருத்துக்களையும் செவிசாய்க்காமல் தான் செய்வது சரி, நேரான பாதை என்று சொல்லி சென்று கொண்டிருக்கின்றார். அதாவது சற்று முன்னர் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உள்ள பருத்தித்துறையில் அமைந்திருக்கின்ற கற்கோளம் என்கின்ற ஒரு இராணுவ முகாம் அதிரடியாக அகற்றப்பட்டிருக்கின்றது. மிக நீண்ட காலமாக மக்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தி கொண்ட அந்த இராணுவ முகாம், அதைவிட அந்த இராணுவ முகாமை சுற்றியுள்ள பிரதேசங்களை அடாத்தாக அத்துமீறி அளவை திணைக்களங்கள் போலீசார்கள் மற்றும் நில அளவை திணைக்களங்களின் ஊடாக பல தடவைகள் எடுக்கப்பட்ட முயற்சி அங்கே மக்களால் எதிர்க்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டுமான எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த இதுக்கு வருவோம். அதாவது வடமராட்சியில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமராட்சியில் அமைந்திருக்கின்ற பருத்தித்துறையை அண்டிய கற்கோளம் என்கின்ற ஒரு இடத்துல இராணுவ முகாம் ஒன்று நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இராணுவ முகாமில் பல இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். அங்கே நிரந்தர கட்டடங்கள் சுற்றி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நிரந்தர கட்டடங்கள் என்று சொல்லி அமைத்து ஒரு நீண்ட கால திட்டமிடலோடு அந்த இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த இராணுவ முகாமால் அந்த சுற்றி இருந்த மக்கள் பல அசௌகரியங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அதைவிட யாருக்கு உரிமையான காணி, அந்த காணியை அடாத்தாக பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பல நீண்ட காலமாக பிரச்சனைகள் எழுந்து வந்தன. மக்கள் போராட்டங்கள், அரசியல்வாதிகள் தலையீடு, அரசியல்வாதிகள் இந்த போராட்டங்கள் என்று சொல்லி அடிக்கடி அந்த பகுதியில் போராட்டங்களும் கலகங்களும் பிரச்சனைகளுமாக இருந்து வந்தன. இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றி சிறிது கூட கவனம் இல்லாமல் தங்களுடைய பாட்டில் போய்கொண்டிருந்தார்கள். இராணுவம் என்ன செய்தாலும் அது சரி என்று சொல்லி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நிலையில் அனுரா திசாநாயக்கா 10வது ஜனாதிபதியாக இலங்கையில் அதிக வாக்குகளை பெற்று வந்து தற்சமயம் கடந்த 14ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னிலையில் வந்து 159 ஆசனங்களை பெற்று மிக அறுதி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அதிக ஆசனங்களை பெற்று 3/2 பெரும்பான்மையை விட கூடுதலான சக்தியோட பலத்தோட நேற்றைய தினம் அமைச்சரவை நியமிக்கப்பட்டிருந்தது. அங்கே அமைச்சர்களுக்கான சத்திய பிரமாணங்களும் அவர்களுக்கான நியமனங்களும் வழங்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அமைச்சர், அதாவது 20 அமைச்சர்களுக்கு அங்கு நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதற்கு முன்னைய காலங்களில் 65 அமைச்சர்கள் இருந்ததாக முன்னைய ஆட்சி காலங்களில் அதெல்லாம் சுருக்கி குறைத்து செயற்பட்டது. எனவே இந்த அமைச்சரவை நியமனம் முடித்த கையோடு அன்று அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதாவது இலங்கையினுடைய இராணுவ தலைமை பீடத்துக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள பிரச்சனைக்குரிய இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அதன்படி மிகவும் சிக்கலுக்குரியதாக இருந்த ஒரு பிரச்சனையாக இருந்த வடமராட்சி கற்கோளம் இராணுவ முகாம் தற்பொழுது அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தான் சொல்லலாம். அதிர்ச்சி என்பது ஒரு இன்ப அதிர்ச்சி. இன்னும் இன்ப அதிர்ச்சிகளை அனுரா குமார திசாநாயக்கா கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இராணுவ தலைமைப்படத்துக்கு அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் இராணுவ தலைமைப்படம் உடனடியாக அந்த இராணுவத்தின் கற்கோளம் பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு அறிவித்து அந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. குறித்த 14 நாட்களுக்குள் அந்த முகாம் முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் கசிந்து வருகின்றன. இதன் உண்மைத்தன்மைகள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது தான் நாளடைவில் தான் இதன் உண்மைத்தன்மைகள் விளங்கும். ஆனால் தற்போது அந்த இராணுவ முகாம் அகற்றப்படுவதற்கான சகல பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. இது உண்மையில் ஒரு மிக
மிகப்பெரிய ஒரு சிறந்த முன்மாதிரியான செயற்பாடு, ரோல் மாடல் என்று சொல்லலாம். இவ்வாறாக இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் செய்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், வீண் செலவுகள் எல்லாம் வந்திருக்காது. அனுராகுமார திசாநாயக்கா பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்த, அதாவது அமைச்சர்களுக்கு சத்தியப்பிரமாணம் செய்த கையோடு செய்யப்பட்ட அந்த முதலாவது வேலையை உண்மையில் உள்நாட்டிலும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி மிகச்சிறந்த வரவேற்பை மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு தொடர்ந்து உண்மையிலே இன்னும் அனுராகுமார திசாநாயக்கா செய்ய வேண்டும். தமிழ் மக்களின் ரணங்கள், தமிழ் மக்களின் ஆறாத பலிகளை அவர் இன்னும் ஆற்ற வேண்டும். நிறைய அவர் ஆற்றி கொண்டு வருகிறார். ரணங்கள் சற்று சற்று தளர்ந்து கொண்டு வருகிறது. மக்கள் சற்று ஆசுவாசப்படுகிறார்கள், மக்கள் சற்று சந்தோஷப்படுகிறார்கள், அந்த வேதனைகள் இறக்கப்படுகிறது என்று தான் சொல்லலாம். இதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய, மைத்திரி, ரணில் போன்ற ஆட்சியாளர்கள் காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகள் அதிகரித்து காணப்பட்டன. புதிய முகாம்கள் அமைக்கப்படுதல், மக்களுடைய காணிகள் பறிக்கப்படுதல், மக்களுடைய விவசாய நிலங்கள் பறிக்கப்படுதல், மக்களுடைய மேய்ச்சல் திறவைகள், மிருகங்கள் மாடுகள் மேய்கின்ற மேய்ச்சல் திறவைகள் பறிக்கப்படுதல், அங்கே மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகளில் அப்படியான இன்பங்கள், மதங்களுக்கு இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துதல். இந்த 3 அமைப்புகள் இருந்தன: நில அளவை திணைக்களம், மரபுரிமைகள் திணைக்களம், வனவள பாதுகாப்பு திணைக்களம் என்று சொல்லி இந்த 3ம் தமிழ் மக்களினுடைய சொத்துக்களை பறிப்பதற்கென்றும் அந்த சொத்துக்களை அழிப்பதற்கென்றும் தமிழ் மக்களுடைய வேண்டத்தக்கான பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட திணைக்களங்கள். உங்களுக்கு தெரியும், குருந்தூர் மலை, அதே மாதிரி இங்கே உயர் பாதுகாப்பு வலயத்தில் ஒரு பௌத்த பீடங்கள் ஒன்று அமைக்கப்படுதல், புதிதாக பௌத்த பீடங்கள் அமைக்கப்படுதல், மக்கள் அதற்கு எதிராக போராட்டங்கள் செய்தால், அதாவது தமிழ் மக்களை போராட்டத்திலேயே வைத்து கொண்டிருந்ததான் இதற்கு முன்னே ஆட்சியாளர்கள் செய்த அட்டூழியமான, அநியாயமான அக்கிரமங்கள் என்று சொல்லலாம். இதற்கு முன்னர் ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை உறங்க விடாமல், தமிழ் மக்களுக்கு நிம்மதியே இல்லாமல், அவர்கள் எப்பவும் ஒரு குழப்ப நிலையில் வைத்து கொண்டு தான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அவ்வாறு ஆட்சி அமைக்கின்ற போதுதான் அவர்கள் நிறைய கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில், கோடிக்கணக்கில் அவர்கள் மக்களுடைய சொத்துக்களை பறித்தார்கள், லஞ்சங்கள், ஊழல்களை செய்தார்கள். தமது குடும்பங்கள், உறவினர்கள், அவ்வாறானவர்களை சர்வதேச நாடுகளுக்கு அனுப்பி, வெளிநாடுகளுக்கு அனுப்பி சுகபோக வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதனால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து அதள பாதாளத்துக்கு சென்றது நீங்கள் அனைவரும் அறிந்தபடியும். மகாவலி திட்டங்கள் என்று சொல்லி மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள் கூட வடக்கு பகுதிக்கு திருப்புவதாக கூறி அங்கேயும் மக்களுடைய விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டுதல், தமிழ் மக்களுடைய நிலங்களை பறித்தல், தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு இது சிக்கல்களை கொடுப்புதல் போன்ற பிரச்சனைகளில் தான் இதற்கு முன்னே ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். ஆனால் உண்மையில் தற்போது இருக்கின்ற இந்த அனுரா சொல்லின் செல்லர், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் இதை நாங்கள் பார்க்கின்ற போது இப்படி ஒரு தலைவர் ஏன் நேரத்துக்கு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகின்றோம். அதாவது இவ்வளவு காலம் நடந்த துன்பங்கள், துயரங்கள் இல்லாமல் போயிருக்கும். ஆரம்ப காலத்தில் இவ்வாறான ஒரு தலைவர் வந்திருக்கே என்று சொல்லி மக்கள் உண்மையிலே இப்போது வேதனைப்படுகிறார்கள். அனுரா இன்னும் சில அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. உதாரணமாக மாவீரர் மயானங்கள், அந்த மாவீரர்கள் கல்லறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்த மாவீரர்களுடைய அவர்கள் உறங்கி கொண்டிருந்த அந்த உடல்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அவை வீசி எறியப்பட்டு அந்த மாவீரர் மயானங்களில் இராணுவத்தினர் குந்தி இருக்கின்றார்கள். இராணுவத்தினர்கள் ஆட்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மக்களுடைய இதயங்களில் ஆறாத ரணங்களாக இருக்கின்றது. இந்த ரணங்களையும் அனுரா இறக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய, உலக மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. எதிர்வருங்காலங்களில் உண்மையில் இந்த மாவீரர் தினம் இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியிலே என்றாலும் சரி, அடுத்த மாவீரர் தினத்துக்கு முன்னர் என்றாலும் சரி, கொடிக்காமம், கோப்பாய் போன்ற மாவீரர் தியாகம் இல்லங்களில் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பது உண்மையில் ஒரு சர்வதேச சட்ட விதிகளுக்கு எதிரான செயற்பாடாக காணப்படுகிறது. அதாவது போரில் இருந்த வீரர்களை மதிப்பு கொடுக்க வேண்டும். இருதரப்பினரும், அதாவது போரில் ஈடுபட்ட இருதரப்பினரும் போரில் இறந்த வீரர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய கல்லறைகளோ அவர்களுடைய நினைவு சின்னங்களோ அளிக்கப்படக்கூடாது என்ற சர்வதேச சட்டங்கள், சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மதித்து அன்றா தொடர்ந்தும் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அவ்வாறு அகற்றப்படுகின்ற போது எதிர்காலத்தில் அனுராவுடைய அலை மிக அதிகமாக வீசப்படும். இந்த நாட்டில் இதுவரை இருந்த இவ்வாறான ஒரு சமத்துவம், ஒரு மதங்களை மதிக்கின்ற ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு சமாதானத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தேவனாகத்தான், ஒரு தெய்வமாகத்தான் அனுரா பலம் பெறுவார் எதிர்காலத்தில். அவர் நூல்களிலும் புத்தகங்களிலும் உண்மையிலே எதிர்காலத்தில் அடுத்த சந்ததியினருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவனாக இருப்பார்.
உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டான தலைவர்களாக இருப்பார். உலக நாடுகளில் இன்று போர்கள் யுத்தங்கள் நடைபெறுகின்றன, அங்கு சிறுபான்மையினங்கள் அழிக்கப்படுகின்றன. இதற்கு கூட இவர் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார். தற்போது இஸ்ரேல் அப்படியான நாடுகளில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் இவர் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டியாகவும் இவர் இருப்பார் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளும் இல்லை. எனவே நாங்கள் இறுதியாக கூறுவது என்னென்று சொன்னால், அனுரா இன்னும் செய்ய வேண்டும். நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மாவீரத்தின் தீரும் இல்லங்கள், மக்களுடைய விவசாய நிலங்களுக்கு பிடித்து வைக்கப்பட்டிருந்த விவசாய நிலங்கள், உயர் பாதுகாப்பு வலயத்தில் 30 வருடங்களுக்கு மேலாக மக்களுடைய வீடுகள் முழுதாக விடப்பட வேண்டும். விவசாய நிலங்கள் மீண்டும் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். மேய்ச்சல் நிலங்கள் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும். மதங்கள் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை களைந்து ஒற்றுமையை முன்னிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறான செயற்பாடுகளில் அவர் உண்மையில் ஈடுபடுகின்றார். அந்த ஈடுபடுகின்ற செயற்பாடு தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற போது இந்த நாடு உண்மையில் அனைத்து துறைகளிலும் சிறந்த ஒரு நாடாக முன்னேறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளும் இருக்காது.